ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி பாஸ்கா என் கிழமையில் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றிக் கொண்டிருக்க, எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதைக் கண்டு மக்களை பார்த்து கூறியது: எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்கச் செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டுகொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசை பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதியுள்ளது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 முதல் 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோயிசன் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேறவே வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார்.
அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. அவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஓஷோ, ஜான் ஹிக் போன்றவர்கள் இயேசுவின் உயிர்ப்பு உண்மையிலேயே நடந்ததல்ல என்று வாதிடுகிறார்கள். ஓஷோவின் கருத்துப்படி இயேசு சிலுவை மரத்தில் முழுமையாக இறக்கவில்லை. அரைகுறை உயிரோடு அவரை கல்லறையில் வைத்து விட்டார்கள். அவருக்கு நெருக்கமானவர்கள் யாருக்கும் தெரியாமல் அவருக்கு சிகிச்சை செய்தனர். புண்கள் ஓரளவு குணமான பின்பு தம்முடைய சீடர்களையும் இன்னும் ஒரு சிலரையும் சந்தித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். இந்த சந்திப்பையே கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பு என்று சொல்கிறார்கள் என்பது அவரது வாதம். ஜான் ஹிக் உண்மையிலேயே இயேசு உயிர்க்கவில்லை, மாறாக அவரது நினைப்பிலேயே இருந்த சீடர்களின் மனதில் தோன்றிய கற்பனை காட்சியே உயிர்ப்பு என்பதாகும் என்று சொல்கின்றார். சாதாரண மனிதர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு என்பது எளிதாக புரிந்து கொள்ளப்படத்தக்கதல்ல, விளக்கப்படத்தக்கதல்ல என்பதை சுட்டிக்காட்டவே மேற்கூறிய 2 விளக்கங்களும். மனித மனம் வித்தியாசமானது. இதற்கு முன்பாக ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் மட்டுமே அந்நிகழ்வு தற்பொழுது நடக்கின்ற பொழுது அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும். இதற்கு முன்பு நடந்திராத ஒரு காரியம் தற்போது நடந்ததாக யாராவது நம்மிடம் சொன்னார்கள் என்றால் அது உண்மையல்ல, இதில் ஏதோ ஒரு ஏமாற்றுத்தனம் இருக்கிறது என்று சொல்லி அதை நம்ப மறுத்துவிடும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை உயிர்ப்பித்த நிகழ்வுகள் வரலாற்றில் ஆங்காங்கு நடந்திருக்கின்றன. ஆனால் ஒரு மனிதர் தானாகவே தனது இறப்பிலிருந்து முற்றிலுமாக புதியதொரு தளத்தில் உயிர் பெற்று எழுந்த நிகழ்வு வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒன்று. எனவே அதை புரிந்து கொள்ள மேற்சொல்லப்பட்ட ஓஷோ, ஜான் ஹிக் ஆகியோர் மட்டுமல்ல, இயேசுவின் சீடர்கள் கூட போராடினார்கள். எனினும் இயேசுவினுடைய உயிர்ப்பு உண்மையானது என்பதை சீடர்கள் முற்றிலுமாக அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தார்கள். இயேசுவினுடைய உயிர்ப்பு எளிதாக புரிந்து கொள்ளப்படத்தக்கதல்ல என்றாலும் அது முற்றிலும் உண்மையானது என்பதே சீடர்களது அனுபவமாக இருந்தது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பை சீடர்களால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இயேசுவின் உயிர்ப்பை அவர்களால் நம்ப முடியவில்லை. காரணம், இது போன்ற நிகழ்வு எதுவும் இதுவரை நடந்தது இல்லை. அதை நம்பாமலும் இருக்க முடியவில்லை. காரணம், அதை அவர்கள் அனுபவபூர்வமாக அனுபவித்தார்கள், உணர்ந்தார்கள். திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி என்ற ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் மரண படுக்கையில் இருந்த பொழுது தன்னை சுற்றி நின்று அழுது கொண்டிருந்தவர்களை நோக்கி, ஏன் இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நான் எங்கு போகப் போகிறேன்? இங்குதானே இருக்கப் போகிறேன் என்றாராம். ஒரு சாதாரண மனிதரால் இப்படி சொல்ல முடிந்ததென்றால் கடவுளின் மகனான இயேசுவை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இறப்பிற்கு பின்பும் இயேசுவின் பிரசன்னம் உயிர்ப்பின் வடிவில் நம்மோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதையே இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இத்தகைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கின்ற பொழுது நமது வாழ்வு செழிப்பிலும் மேன்மையிலும் திளைக்க ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணர்கின்ற பொழுது நமது வாழ்வில் 2 மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. முதலாவதாக நம்மில் பயம் குறைகிறது. இரண்டாவதாக மகிழ்வு நம்மில் கூடுகிறது. உயிர்த்த இயேசுவை பார்த்தவுடன் சீடர்களில் ஏற்பட்ட முதல் உணர்வு அச்சமும் பயமுமே. அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாக ஓர் ஆவியை காண்பதாக நினைத்தார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார். இந்த அச்சம் இயேசுவின் வார்த்தைகளாலும் பிரசன்னத்தாலும் களையப்பட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாக வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் என்று லூக்கா தொடர்ந்து எழுதுகின்றார். நமது வாழ்விற்கு வருகின்ற பொழுது வாழ்வின் பல்வேறு காரியங்களை குறித்து பயந்து கொண்டும் அச்சப்பட்டும் வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கப் போவதில்லை. காரணம், மகிழ்ச்சியும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. பயம் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்க முடியாது, அதே போல மகிழ்ச்சி இருக்கின்ற இடத்தில் பயம் இருக்க முடியாது. வாழ்வின் அச்சத்தை போக்கும் பிரசன்னமாக, அன்பின் பிரசன்னமாக நம்மை தேடி வருபவர்தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
புனித யோவான் தான் எழுதிய திருமுகத்தில் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை போக்கிவிடும் என்று எழுதுகின்றார். 1 யோவான் 4:18. நிறை அன்பின் முழு உருவாம் உயிர்த்த இயேசுவை நாம் எந்த அளவிற்கு அனுபவிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அச்சம் நம்மிலிருந்து வெளியேறும். மகிழ்வு நம் வாழ்வின் ஒரு பகுதியாகும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் உயிர்ப்பின் பிரசன்னம் காலங்களுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்பிரசன்னம் தற்போது எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து உம் பிரசன்னத்தை அதிகமாக அனுபவபூர்வமாக உணர்ந்து அச்சத்தை குறைவாக்கி மகிழ்வை அதிகமாக்கி வாழ்வை நிறைவாக வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். உயிர்த்தெழுந்தவர் சாட்சி நாங்கள், உலகமெல்லாம் சொல்லிடுவோம். பாவ மன்னிப்பு அருள்வாரவர், அவரின் பெயரை புகழ்வோம். அதிர்ந்த மனதில் நின்றவரே, அன்பின் வார்த்தை சொன்னவரே, அப்பம் பீடுதலில் அறிந்தோமே, அவர் எம்மோடு நீர் வாழ்வீர். எழுந்தவர் சாட்சி நாங்கள், உலகமெல்லாம் சொல்லிடுவோம். பாவ மன்னிப்பு அருள்வாரவர், அவரின் பெயரை புகழ்வோம். பேதுரு நின்று சாட்சி சொன்னார், மாற்றத்தின் செய்தியை அறிவித்தார். மனந்திரும்பி வருவீர் என்றார், மன்னிப்பு உண்டு இயேசுவினார். எழுந்தவர் சாட்சி நாங்கள், உலகமெல்லாம் சொல்லிடுவோம். பாவ மன்னிப்பு அருள்வாரவர், அவரின் பெயரை புகழ்வோம். கைகளும் கால்களும் காட்டினாரே, காயங்களில் அன்கள் தந்தாரே. அஞ்சாதிருங்கள் என்றவரே, அமைதி நமக்கு தந்தாரே. எழுந்தவர் சாட்சி நாங்கள், உலகமெல்லாம் சொல்லிடுவோம். பாவ மன்னிப்பு அருள்வாரவர், அவரின் பெயரை புகழ்வோம். எழுத்துகள் அனைத்தும் நிறைவேறின, இயேசுவின் வாழ்வு வெளிப்பட்டது. எல்லா மனிதரும் கேட்க வேண்டும், ரட்சிப்பு செய்தி அறிவிக்க வேண்டும். நாங்கள் சாட்சி, நாங்கள் சாட்சி, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உலகம் முழுதும் அறிவிப்போம். அன்பின் நற்செய்தி. உயிர்த்தெழுந்தவர் சாட்சி நாங்கள்,